உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேலின் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, வெற்றி நாளாக திகழ எல்லாமல்ல அன்னை வராகி தேவியை பணிந்து இன்று சில வாஸ்து கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே, ஒரு இடம் வாங்குகின்ற பொழுது அது வடக்கு பார்த்து வாங்க வேண்டும் அல்லது கிழக்கு பார்த்து தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் நீங்கள் வடக்கும் வாங்கலாம், கிழக்கும் வாங்கலாம், தெற்கும் வாங்கலாம், மேற்கும் வாங்கலாம். எந்த திசையில் வாங்கினாலும் நிச்சயமாக நற்பலன்கள் உண்டு. உதாரணமாக, வடக்கு திசைதான் ஏற்றது என்று சிலர் சொல்லுகின்றனர். ஆம், கிழக்கு திசையும் உயர்ந்தது என்றும் சொல்லுகின்றனர். எனது அருமைக்குரியவர்களே, வடக்கு கிழக்கு திசையில் இடம் வாங்கி வாஸ்து விதிகள் புறம்பாக நீங்கள் கட்டினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு வாழையடி வாழையாக சிறக்காது, உயராது, முன்னேற்றம் இருக்காது. எனவே தெற்காய் இருந்தாலும் சரி, அதனுடைய எதிர் திசை வடக்காய் இருந்தாலும் சரி, கிழக்காய் இருந்தாலும் சரி, அதனுடைய எதிர் திசை மேற்காக இருந்தாலும் சரி, வாஸ்து விதிகள் புறம்பாக இருக்கக்கூடாது. ஆக ஒரு நிலம் நேராக வடக்கு, கிழக்கு, தெற்கு அல்லது மேற்கு பார்த்திருக்க வேண்டும். ஒரு நிலம் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு பார்த்திருந்தால் அந்த நிலம், அதாவது நாம் வீடு கட்டக்கூடிய இடம், நமக்கு சும்மா கொடுத்தாலும் கூட அல்லது தானமாக வந்தாலும் சரி, அந்த இடத்தில் வீடு கட்டாதீர்கள். ஒரு பெரும் தோட்டம் 4 ஏக்கர் 5 ஏக்கர் அல்லது 1 ஏக்கர் இருக்கிறது என்றால், ஒரு வீடோ அல்லது பண்ணை வீடோ அல்லது ஒரு தொழிற்சாலையோ கட்டுகின்ற பொழுது, நீங்கள் வடக்கு வாயில் வைக்கின்ற பொழுது அந்த கட்டடத்தினுடைய மையப்பகுதி நேர் வடக்கே இருக்க வேண்டும். அப்படி நேர் வடக்காக, அதாவது 360 டிகிரி அடுத்து 0 டிகிரி தொடங்குகிற இடத்தில் அந்த முகப்பு இருந்தால் அந்த கட்டடம் முதலில் வாஸ்து விதிக்கு உட்பட்டு வளம் தரும். அடுத்தடுத்து வாஸ்து விதிகள் இருக்கிறது. எனவே ஒரு நிலமாயினும் சரி, கட்டடமாயினும் சரி, சரியான திசை பார்த்து வாங்குங்கள், சரியான திசை பார்த்து கட்டுங்கள். வாழையடி வாழையாக வாழ்வீர்கள், முன்னேறுவீர்கள் என்று வாழ்த்து கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.